சோஷியல் மீடியாவில் மூவி அனௌன்ஸ்மெண்ட் வந்தால் அதை பயங்கரமாக செலப்ரேஷன் பண்ணுறதுலையும் ப்ரீ ரிலீஸ் பிஸ்னஸ் அண்ட் பாக்ஸ் ஆஃபீஸில் அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி வேகமாக மூவ் பண்ணுறதுலையும் படத்துக்கான ஹைப்பை சூப்பராக செட் பண்ணுறதுலையும் விஜய் அஜித் அடுத்து சிவகார்த்திகேயன் தனுஷ் சிம்பு இவங்க 3 பேரோட படங்கள் தான் அதை ரீச் பண்ணிக்கிட்டு இருக்கு. இது எதோட அறிகுறினா டயர் 2ல் இருக்க இவங்க 3 பேரும் டயர் 1க்கு போகிறதுக்கான அறிகுறி தாங்க இது. ஸோ அடுத்த 3 படங்களில் தொடர்ந்து ப்ரீ ரிலீஸ் பிஸ்னஸ்லையும் பாக்ஸ் ஆஃபீஸ்லையும் இவங்க 3 பேரும் சம்பவம் பண்ணிட்டா ஈஸியாக டயர் 1க்குள்ளே இவங்க 3 பேருமே வந்துடுவாங்க. சிவகார்த்திகேயனுடைய அப்கமிங் மூவிஸ்னு பார்த்தா சுதா கொங்கரா டைரக்ஷனில் பராசக்தி. இந்த படத்துக்கு பக்காவான ஹைப் இருக்குது. படம் ரிலீஸ் ஆகிற டைம்லலாம் ஹைப் இன்னுமே பயங்கரமாக அதிகமாகிடும். காரணம் அந்த மாதிரியான கூட்டணி தான் ஒன்று சேர்ந்துருக்காங்க. ப்ளஸ் படத்துடைய கதையை ரொம்ப கான்ட்ரவர்ஷியலாக இருக்கும்னுலாம் நியூஸ் வந்திருக்கு. அடுத்து முருகதாஸ் டைரக்ஷனில் சிவகார்த்திகேயன் நடிக்கிற மூவி பல 100 கோடி வசூல் கொடுத்த இயக்குனர் தான் முருகதாஸ். இந்த படத்துடைய கேஸ்டிங்குமே சூப்பராக இருக்குது. இப்போது ஹைப் மாடரேட்டாக இருந்தாலும் அப்டேட்ஸ் வர ஆரம்பித்ததும் ஹைப் அதிகமாகிடும். சிவகார்த்திகேயன் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்க படங்கள் இது மட்டும்தான். பட் குட் நைட் பட டைரக்டர் விநாயக் சந்திரசேகரன் டைரக்ஷனில் சிவகார்த்திகேயன் ஒரு படம் பண்ணுறது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. மேபி சிவகார்த்திகேயனுடைய பர்த்டே அன்னைக்கு இந்த காம்போவை அஃபிஷியலாகவே அனௌன்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. தனுஷோடைய அப்கமிங் தமிழ் மூவிஸ்னு பார்த்தா தனுஷ் டைரக்ஷனில் அவரே நடிக்கிற இட்லி கடை ஏப்ரல் 10 ரிலீஸ் ஆகுது. அமரன் பட டைரக்டர் ராஜ்குமார் பெரியசாமி டைரக்ஷனில் ஒரு மூவி, போடு தொழில் டைரக்டரோட ஒரு மூவி, லபர்பந்து டைரக்டரோட ஒரு மூவி, மாரி செல்வராஜ் டைரக்ஷனில் ஒரு மூவி, வெற்றிமாறன் டைரக்ஷனில் ஒரு மூவி, சேகர் கமலா டைரக்ஷனில் குபேரான ஒரு மூவின்னு ஏகப்பட்ட படங்களை என்ஆப்ஸில் வச்சுருக்கிறாரு. சிம்புவோட அப்கமிங் மூவிஸ்னு பார்த்தோம்னா டிராகன், தக் லைஃப், பார்க்கிங் டைரக்டரோட சேர்ந்து ஒரு மூவி, தேசிங்க பெரியசாமி டைரக்ஷனில் ஒரு மூவி. இதில் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நியூஸ், இந்த 4 படங்களுமே மொத்தமாக வெவ்வேறு ஜானரில் வரப்போகுது. இந்த 4 படங்கள் மேலேயும் நல்ல ஹைப்பும் இருக்குது. என்னோட ஒப்பீனியன் மினிமம் 2 படங்களாவது இவங்க 3 பேருக்கும் இந்த 2025 ரிலீஸ் ஆகிடும். அதில் தாராளமாக ஒரு படமாவது 100 கோடி கலெக்ஷனை 3 பேரோட படங்களுமே ரீச் பண்ணிவிடுங்க. சிவகார்த்திகேயன், சிம்பு, தனுஷ் இவங்க 3 பேரில் இந்த வருஷத்துடைய முடிவில் டாப் 3ல் யார் முன்னே வரப்போகிறான்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம். நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஓகேவா இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சினி எக்ஸ்ப்ளோர் சேனலை.